ஹாய், இது உங்கள் ரேபிட் ரீடிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருள்விழி பகுதி 6. பகுதி 5 பார்க்கணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். ஐயா ஐயா என்று பஞ்சாயத்துக்காரர் வீட்டிற்கு வெளியே நின்று சிறுவன் அழைத்தான். யாரில் உள்ளவா என்று சப்தம் கேட்டது. ஆத்தா, ஐயாவை பார்க்க வந்திருக்காக இந்த அண்ணே என்று பரத்தை அறிமுகம் செய்தான் சிறுவன். வர சொல்லு என்று அதிகார துணி தெரிந்தது. யார் பாருக்கா உள்ள என்று கேட்டான் பரத். உள்ள ஐயாவோட வீட்டுக்காரம்மா, ரொம்ப கராரான ஆளு, பார்த்து பேசணும், இல்லை பாத்திரம் பறக்க பறக்க வெளியே ஓடி வரணும், யாரு எவருன்னு பார்க்காது என்றான் சிறுவன். இது என்னடா புதுசா சொல்ற, பயமா இருக்கே என்று கூறிக்கொண்டே உள்ளே சென்றான் பரத். உட்காரோம், என்ன விஷயம், எதுக்கு ஐயாவை பார்க்கணும் என கேட்டால் பஞ்சாயத்துக்காரர் மனைவி. இல்லம்மா, தெற்கு பக்கத்து காட்டுக்கு என்று பரத் பாதி கூறும்போதே பாத்திரம் பறக்க பறக்க வெளியே ஓடி வந்தான். ஐயோ போச்சு போச்சு என்று பயத்துடன் ஓடி வருவதை பார்த்த ஊர்க்காரர்கள், டேய் தம்பி, என்ன, ஏன் இப்படி ஓடி வர, என்னாச்சு என்று கேட்டார்கள். இல்லையா, அந்த பெரியம்மா எனக்கு எதுக்கு வந்தேன்னு கேட்டாங்க. தெற்கு காடுன்னு தான் சொன்னேன், அதுக்குள்ளே பாத்திரம் பறக்க பறக்க துரத்தி விட்டுருச்சு என்று மூச்சு வாங்க திணறி திணறி கூறினான் பரத். அட, நீ ஏன் அதுக்கிட்ட போய் சொன்ன, அந்த அம்மாவோட தம்பி ஒருத்தன் தெற்கு காட்டுக்கு போகிறேன்னு சொல்லி வந்தவன் கிறுக்கு பிடிச்சி பெணமாக தான் வந்தான். அதுலேருந்து தெற்கு காடுன்னு கேட்டாலே அந்த அம்மா கத்தி ஊரையே கூட்டிடும். நீ வேற அதுக்கிட்ட போய் சொல்லிட்டு போ தம்பி, இந்த இருளையும் கூட சுற்றினா நீயும் பெணமாக தான் கிடக்கணும், பேசாமல் காடு மேடுன்னு சுத்தாமல் மூட்டை முடிச்ச கட்டிட்டு வீட்டுக்கு போய் சேரு, என்ன சொல்கிற என்று கேட்டார்கள் ஊர் பெரியவர்கள். ஐயா, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் ஆராய்ச்சி செய்ய தெற்கு காட்டுக்கு போகணும், அதான் ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் என்றான் பரத். ஏலை, நீ எனக்கு கிறுக்கு பயலா, சாவுறதுக்கு இடம் இல்லாமல் வந்தவன் மாதிரி தெற்கு காட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்க. நாளைக்கே உன் வீட்டிலிருந்து யாரும் வந்தா நீ போய் சேர்ந்துட்டேன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க அவங்க, நாங்கள் என்ன அவங்கள்ட்ட சொல்கிறது? எங்கள் ஊருக்கு வந்தவன் நல்ல உசுரோட திரும்பி போகணும்னு நினச்சா நீ என்னென்ன சொன்னதையே சொல்லிக்கிட்டு என்று கூறினார்கள். இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருந்த ஊர் தலைவர், ஐயா நீங்கள் என்றான் பரத். யோ, நான் தான் ஊர் தலைவன், இந்த பாரு, நீ ஆராய்ச்சி செய்ய இந்த காடு இடம் இல்லை சரியா? ஏற்கனவே ஊருக்குள்ளே இலவா நடக்குதுன்னு ஊர் பயலுக பூரா பேதி போய் கிடக்கானுங்க. நீ வேற ஏல இப்படி உசுரம் வாங்கிட்டு இருக்கீங்க, ஊர் போய் சேரல. யோ டே கெடாரி, இந்த பயலை அனுப்பி வைப்பா என்று கூறி சென்றார் பஞ்சாயத்து தலைவர். அதான் சொல்லிட்டாக, பின்னையே நிற்கிறவன், போய் சேரும் என்று மிரட்டல் சப்தம் கொடுத்தான் கிடாரி. பரத் ஏதும் பேசாமல் இருளனை நோக்கி சென்றான். என்ன, ஐயாவுக்கு பஞ்சாயத்து வீட்டில் நல்ல கவனிப்பு போல, வா வந்து உட்காரு, சொன்னால் கேளுடானா கேட்குறதுங்க, அவனுங்க உன்னை இதுக்கெல்லாம் விடமாட்டானுங்க என்றான் இருளன். அப்போ நான் என்ன செய்கிறது என்று கேட்டான் பரத். இன்னைக்கு ராத்திரி தயாராக இரு, நானும் வரேன், தெக்குமலை காட்டுக்கு போவோம், என்ன சொல்கிற என்றான் இருளன். சரி, நான் ரெடி, ஆனால் இந்த காட்டுக்கு ஒரு வழி தானே இருக்குது, வேறு வழியே இல்லையே, எப்படி போகிறது என கேட்டான் பரத். ஏன் இல்லை, எனக்கு தெரிஞ்சு குறுக்கு வழி ஒன்று இருக்குது, அதில் போகலாம், ஆனால் அது மலைப்பாதை, எல்லாரும் போகிற வழி மண் பாதை, நான் சொல்கிறது மலைப்பாதை, கொச்சக்கயிறு வேணும், அதே மாதிரி ஒரு விளக்கு வெளிச்சம் வேணும் என்று கூறினான் இருளன். எனக்கு செல்ஃபோன் வெளிச்சம் இருக்குது, அது போதும், பவர் பேங்க் கூட வச்சுருக்கேன், இதை வச்சே சமாளிச்சுக்கலாம்ல என்றான் பரத். இதுக்கு மேலே என்ன, தயாராயிரு, நான் பார்த்துக்கிறேன் என்றான் இருளன்.
ஆனால் நாளைக்கு காலையில் எல்லோரும் தேடுவாங்களே, என்ன செய்யலாம்? அதை பார்த்துக்கலாம். நம்மளை தேடினாலுமே இந்த பயல்களாம் தெற்கு காட்டுக்கு எவனும் வரமாட்டான். அதானே வேணும் நமக்கு என்று கூறி சென்றான் இருளன். ஏங்க, இருளாண்டி எங்கே போச்சு என்று பரத்திடம் கேட்டாள் மான்விழி. அவர் அதோ அந்த பக்கம்தான் போனார், இப்போ வந்துடுவார், நீங்கள் உட்காருங்க என்று கூறினான் பரத். ஏன், அவர் வர வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருக்கணுமா? நாங்கள் போய் பார்த்துக்கிறோம் என்று கூறி சென்றாள் மான்விழி. பாதி தூரம் சென்றவள் மீண்டும் திரும்பி பரத்தை பார்த்து பக்கத்தில் வந்து நின்றாள். இந்தா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, சரியா? என் மாமன் இருளாண்டிக்கு நான் ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஊம்பாட்டுக்கு தெற்கு காடு மூலிகை அது இதுன்னு என் மாமனை கூட்டிட்டு சுற்றிட்டு இருக்காத. எனக்கு என் மாமன் இருளாண்டி தான் உசுறு, சொல்லிவிட்டேன் என்றாள் மான்விழி. இல்லைங்க, சும்மா பார்த்துட்டு என்று இழுத்தான் பரத். இந்த இழுவையெல்லாம் வேணாம், நீ பெட்டியை கட்டிட்டு ஊருக்கு புறப்படுற வழியை பாரு. ஊர் உலகத்தில் வேற காடே இல்லை பாரு, வந்துட்டான் எனக்கு வென வைக்க என்று சத்தம் போட்டுக்கொண்டு சென்றாள் மான்விழி. மான்விழி பேசியதை கேட்ட இருளன் தனியாக அமர்ந்து பலவாறு யோசித்தான். அன்று இரவு பரத் இருக்கும் இடத்தை நோக்கி வந்தான் இருளன். பரத்தை காணாமல் தேடினான். ஊரில் உள்ள அனைத்து வீடுகளின் கதவுகள் அடைக்கப்பட்டது. பரத் கொண்டு வந்த பைகளையும் காணவில்லை. இருளன் ஊரில் உள்ள அனைத்து பகுதியிலும் தேடினான். பரத் காணவில்லை. மறுநாள் காலை, இந்தாயா, சூரியன் பல்லு காட்ட தூங்கிட்டு இருக்க, இன்னும் எம்பிட்டு நேரம் என்று தண்ணீரை தெளித்தாள் மான்விழி. ஏய் ஏய் எவன்டாவே என்று கேட்டுக்கொண்டே எழுந்தவன், என்னடி என்றான். இந்தாயா, நான் தான் மான்விழி. நீ என்ன அந்த பய கூட படுக்காம இங்கே திண்ணையில் படுத்திருக்க என கேட்டாள். அவன் எங்கே போனான்னு யாருக்கு தெரியும்? பெரிய வீரமானவன் தான் நினச்சேன். ஆனால் சுத்தம் பயந்தாங்குழி பயலாக இருக்கானே. இந்த ஊருக்குள்ளே வந்தால் எல்லாரும் அவனை பயந்தாங்குழி ஆக்கிட்டீங்க என்று சிரித்தான் இருளன். யோ, நேற்று ஒரு மிரட்டு கொடுத்ததும் ஓடிட்டானாயா? இம்பிட்டு தான் ஆக்கும், நான் கூட என்னமோன்னு நினச்சேன் என்று சிரித்தாள் மான்விழி. என்ன மிரட்டலா? யார் கொடுத்தா என கேட்டான் இருளன். நான் தான், வேறு யாரு மிரட்டல் கொடுப்பாக? சும்மா ஆராய்ச்சி கழுத குதிரைன்னு சுத்தாம உசுரோட ஊர் போய் சேருன்னு சொன்னேன். என் மாமனை விட்டுரு, எனக்கு இருக்கிறது அது ஒன்று தான் அப்படின்லாம் சொன்னேன். அவனும் போயிட்டான் போல என்றாள் மான்விழி. அடியே, உனக்கு எவ்வளவு திமிரு! அந்த பையனை இப்படி பேசி அனுப்பி விட்டுட்ட. இப்போ அவன் ஊருக்கு தான் போனான்னு யாருக்கு தெரியும்? ஊருக்கு போனால் சொல்லாமல் போகமாட்டான். ஒரு இளவும் புரியலப்போ என்று எழுந்து டீ கடைக்கு சென்றான் இருளன். என்னப்பா இருளா, உன்னை தான் காணோன்னு பார்த்தேன். இந்த பையி அந்த தெற்கு மலைப்பாதை ஓரமாக இருந்திருக்கும் போல. காலையில் ஒதுக்குப்புறம் போன பைய கொண்டு வந்து கொடுத்தான். யாருதுன்னு தெரியாமல் இதை பார்த்தா அந்த பட்டணத்து பையன் பொருள் மாதிரி தெரியுது. அதான் உன்கிட்ட கொடுத்தேன் என்றான் கடைக்காரன். ஐயோ, அவன் அப்போ ஊருக்கு போலையா? மலைக்காட்டு பக்கமாக போயிருக்கான். மலைக்குள்ளே எங்கே போய் எப்படி சிக்குவான்? என்ன மலைக்கு தான் போயிருக்கானா இல்லை ஊர் பக்கம் போயிருக்கானா ஒன்றும் தெரியலையே என்றான் இருளன். என்னையா சொல்கிற? அவன் ஊருக்கே போயிட்டானா என கேட்டான் கடைக்காரன். கிழிஞ்சது போ. இப்போ யாரிடமும் சொல்லாமல் கிளம்பிட்டானா? எனக்கு என்னன்னா, வண்டி ஏற மலைப்பாதைக்கு ஏன் போகிறான்? யோ, இந்த பையன் யாருக்கும் சொல்லாமல் கிளம்பிட்டாயா என்றான் இருளன். அடா ஆமாடா, இவன் யார் என்ன விவரம் ஒன்றும் தெரியாது, தனியாக காட்டுக்குள்ளே போய் எங்கேயாவது சிக்கிக்க போகிறான் என்று கூறினான் இருளன். டே இருளா, பொறுமையாயிரு, பஞ்சாயத்து வீட்டுக்கு போய் விவரம் சொல்லிட்டு தேடலாம் என்றான் கடைக்காரன். ஆமாம், அப்படியே சொன்னதும் அப்படியே பல்ல இழிச்சிட்டு போய் தேட சொல்லுவான் பாரு அந்த ஆள். எவன் எங்கே போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போவான். இதுக்கு நான் காத்து கிடந்து போய் தேடவா? உள்ளே போனவன் உயிரோடு இருக்கானா செத்தானான்னு தெரியலை. இதில் ஜோசியம் பார்ப்பீங்களா போய் தேடுறதுக்கு? எல்லாம் வரானுங்க பாரேன், எப்படி பேசுகிற நீ என்று கூறி வேகமாக மலைப்பாதையை நோக்கி நடந்தான் இருளன். இதை பார்த்த மான்விழி அவனை பின்தொடர்ந்து ஓடினாள். நீ எங்கடி வர?
நீ முதல்ல கிளம்பு, இங்கே வராத, நான் பார்த்து போயிட்டு வரேன், என் வேலையை கெடுக்காதடி, ஒன்னால தான் எல்லாம் வருது என்று சத்தம் போட்டான் இருளன். இங்கே பாரியா, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீ வீடு வந்து சேரணும், இல்லை இந்த கிறுக்கி உன்னை தேடி வருவா, அம்புட்டு தான் சொல்லிவிட்டேன் என்று கூறி அழுது கொண்டே வீட்டிற்கு வந்தாள் மான்விழி. பயணம் தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.